நான் சொல்ல போற பாட்டை நீங்க கேட்கலனா நீங்க ஒரு இசை ரசிகரே கிடையாது. இந்த பாட்டுல ஃபேமஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய டவுட் இருக்கு. அண்டர்ரேட்டட் ஏஆர் ரகுமான் சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? வெல்கம் டு மினிமா தட்ட யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஏஆர் ரகுமான் அண்டர்ரேட்டட் சாங். இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு அண்டர்ரேட்டட் சாங்ஸ்னு நானும் பாலாவும் பண்ணிருப்போம். இது பார்ட் 2. அண்டர்ரேட்டட் சாங்ஸ்னு பார்த்தா ஏஆர் ரகுமானுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏஆர் ரகுமான் இப்படி இருக்கிறவரு இன்னும் இப்படி போயிடுவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அண்டர்ரேட்டட் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா ஏன் இது ஃபேமஸ் ஆகலன்னு தெரியல. சரி வாங்க ஒவ்வொன்னா அண்டர்ரேட்டட் சாங்ஸ் என்னன்னு பார்ப்போம். லவ் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு பிரபுதேவாவும் நக்மாவும் நடிச்ச படத்துல மலர்களே மலர்களே அந்த பாட்டு மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிருக்கும். ஆனா ஏன் இந்த பாட்டு மேபி அந்த நேரத்துல ஃபேமஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த நேரத்துல நீங்க கேட்டே ஆகணும். என்ன பாட்டுனா நோ ப்ராப்ளம். ஒரு 96ல இவ்வளவு வெஸ்டர்னிக் இவ்வளோ ரேப் இப்படி போட்ட ஒரு பாட்டு மிகப்பெரிய பேங்கரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஆப் சாங்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பாடிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் டக்குன்னு நோ ப்ராப்ளம்னு ஏஆர் ரகுமான் சார் வாய்ஸ் வரும் பாருங்க. அப்பா 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 சரியா இருக்கும். முக்கியமா எனக்கு ரொம்ப அந்த பாட்டுல பிடிச்சது பேய் சவுண்டு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரும் பாருங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. கேப் விட்டு போட்டிருப்பாரு. அந்த பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும். கேட்கலன்னா தயவு செய்து அந்த பாட்டை கேளுங்க. கண்களால் கைது செய்ய படத்துல வந்த தீக்குருவியான் அப்படின்னு ஒரு பாட்டு. நான் ரூம்ல ஒரு நாள் போட்டு கேட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து இல்ல என்னடா கன்றாமையான பாட்டா இருக்கு மாத்திரம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு வித்தியாசமான பாட்டு. ஏஆர் ரகுமான் கம்போசிஷன் வித்தியாசமான பாட்டு. ஏன்னா இந்த ஸ்டார்டிங் லைனை கேளுங்க. வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கேட்க உங்களுக்கு வியர்டா இருக்கும். ஆனா கேட்க உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போகும். அதுக்கப்புறம் ஹரிணி வாய்ஸ்ல முகேஷ் வாக்கு இந்த பாட்டு வந்திருக்கும். ஹரிணி வாய்ஸ்ல கேட்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கும். இந்த 2 நோட்ஸ் மட்டும்தான் இந்த பாட்டு ஃபுல்லாவா வந்துகிட்டே இருக்கும். இதை இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி தான் வந்திருக்கும். அவ்வளோ இனிமையா இருக்கும். லோ டு ஹை லோ டு ஹை லோ டு ஹைன்னு அவ்வளோ போய்கிட்டு இருக்கும். பாட்டை நீங்க கேட்கலாம். தயவு செய்து பாட்டை கேளுங்க. இதெல்லாம் 90s 2000ஸ்ல வந்த பாட்டு. நம்ம புது படத்திலேயே வந்து அண்டர்ரேட்டட் சாங்ஸ் இருக்கு. சர்வம் தாளமயம் முழுக்க இசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்ட படம் சர்வம் தாளமயம். அதுல சரி ஓகே எல்லா பாட்டும் விடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா இந்த பாட்டு ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டா இருக்கும், ரொம்ப மெசேஜ் உள்ளதா பாட்டு. ஏன் இந்த பாட்டு ஃபேமஸ் ஆனது தெரியல. அதுதான் டிங்கி டாங்கு டிங்கி டாங்கு டிங்கி டாங்கு டிங்கி டாங்கு. வந்து ஜி பிரகாஷ் வந்து தவுள் செய்யறவரு. ஆனா அவருக்கு வாசிக்கிறதுக்கு தகுதி இருக்காது, வாசிக்க கூடாதுன்னு. நாங்க தான் செய்வோம், அதை நாங்க ஏன் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த பாட்டோட லைன் இருக்கும். ரொம்ப ஹிட்டிங்கா இருக்கும் இந்த லைன்ஸ்லாம். கேஸ்ட் பத்தி பேசுறவங்க, ஜாதி பத்தி பேசுறவங்க, மதத்தை பத்தி பேசுறவங்க இந்த பாட்டை தயவு செஞ்சு கேளுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். டிங்கு டாங்குன்னு கோரஸ் வரும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அப்படியே இருக்கும், மலர்ற மாதிரி இருக்கும். மறக்காம இந்த பாட்டை கேளுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வண்டிச்சோலை சின்னராசு. இது சத்யராஜ் சுகன்யா நடிச்ச படம். இந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். இதுல செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே அந்த பாட்டு ஹிட் ஆனவளுக்கு மிச்ச பாட்டுனா பெருசா ஹிட் ஆகல. அதுல இன்டிமேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு எவ்வளவோ பாட்டு இருக்கும். கட்டிப்பூடா பாட்டு, இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. ஆனா இது மிகப்பெரிய பாட்டு. அதுதான் வந்து இது சுகம் சுகம் அது வாணி ஜெயராமும் எஸ்பிபியும் பாடிப்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். பல யுகங்கள் கண்ணங்கள் ஆகும். வர இன்டர்லூட்ஸ்லாம் அந்த வீணையில வரும் பாருங்க, அதுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ளூட்ல வர்றது வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். இந்த டியூன்ல நம்மளை சிதைக்கிற மாதிரி இருக்கும்.
கண்டிப்பா இந்த பாட்டுலாம் நீங்க கேளுங்க. அடுத்தது உழவன். ரொம்ப ரொம்ப கிளிப்பு போன பாட்டுங்க. வீடியோ சாங்கே ரொம்ப ரொம்ப வியடா இருக்கும். கண்டிப்பா வீட்டுல தனியா உட்காந்து பாருங்க. நம்ம வாலி புகுந்து விளையாண்டு இருப்பாருப்பாங்க. வைரமுத்து தான் இதுல பெஸ்ட் நினைச்சா, வாலியும் பெஸ்ட் தாங்க. லைன் எல்லாம் கேட்டு பாருங்க. புல் ஆடிதான் நெருப்பா கொதிக்க நடு சாம வேலை தூத காத்து அடிக்க. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சு. இதை கேட்டாலே நம்ம நாட்டின் நரம்பெல்லாம் இருக்கும். சொர்ணலதாவும் ஜேசுதாஸும் ரொம்ப உருகி உருகி அனுபவசாலி மாதிரி பாடி இருப்பாங்க. ஏஆர் ரகுமான் சாங்ஸ் ரொம்ப அண்டர்ரேட்டட் சாங்ஸ் இருக்கு. நீங்க நிஜமான ஏஆர் ரகுமான் ரசிகரா இருந்தீங்கன்னா இந்த பாட்டுலாம் தயவு செஞ்சு கேளுங்க. இந்த ஏஆர் ரகுமான் சாங் ஒரு பாட்டுல அடக்கிட முடியுமா? அதனால அடுத்த பாட்டு இன்னும் சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த வீடியோவே இதுல என்னென்ன பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த பாட்டை கண்டிப்பா பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணும்போது என்னோட பாட்டு தான் போஸ்ட் பண்ணுறேன். சில பாட்டுலாம் மக்களை கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த போர்ஷன் அவங்க கேட்கணும். கேட்போம் இது என்ன படம் எனக்கு தெரியாது வந்தது. அப்புறம் அதுலேருந்து அவங்களுக்கு ஃபைண்ட் இந்த மாதிரி